வணக்கம்மா. நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டெரஸ் கார்டன் அரேஞ்ச்மெண்ட்டு பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டனை எப்படி அழகாக அடுக்கி வைக்கலாம், எவ்வளோ பார்வைக்கு அழகாக இருக்கும், ஒரு கலை உணர்வோடு வைக்கலாம்னு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மூங்கில் காட்டுறோமா. மூங்கில் ஒரு கலை உணர்வு தான். இங்கே பாருங்கள், நான் கிழக்கு திசையில் சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுருக்கேன் மூங்கில். சரிங்களா? இவங்க தான் ஃபஸ்ட்டு நம்மளை மாடிக்கு வந்தவொடனே இவங்க வாங்கம்மான்னு கூப்பிடுவாங்க. இவங்க மூங்கில்மா. இதை பாருங்கள், ட்ரம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா மூங்கில் பெரிய செடி. சரியா? எப்படி செவுத்தோரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பார்க்கணும். ஓரமாக டிஸ்டர்ப் இல்லாத மூங்கில் வச்சுருக்கேன். நான் வச்ச போது 3 கிளை தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள். இங்கே இது மெத்த படிக்கட்டு. சரிங்களா? படிக்கட்டுலேருந்து வந்த உடனே நம்ம வெட்டி வேரை பார்க்குறோமா. வெட்டி வேறு இது இயற்கை மூலிகை. 2வது குளிர்ச்சிமா. இவங்க மாடி கார்னரில் வச்சுருக்கேன். வெட்டி வேரும் மூங்கிலும் ஒன்றா இருந்தாங்க. மூங்கில் நல்லா படர்ந்து வளர்றதுனால, வெட்டி வேரும் படர்ந்து வளர்றதுனால கொஞ்சம் எட்டை நவுத்தி வச்சிட்டேன். இதையும் ஓரமாக செவுத்தோரம் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே பாருங்கம்மா. நமக்கு லாங் பீரியடு பயன் தர்றதுன்னா இந்த செம்பருத்திகள், இதெல்லாம் அடுக்கு செம்பருத்தி. இது ஒரு எலுமிச்சை. இது அடுக்கு செம்பருத்தி. இதுவும் அடுக்கு செம்பருத்திம்மா. பாருங்கள், ட்ரம்மை பாருங்கள். ட்ரம்மெல்லாம் பாருங்கள், ரொம்ப லாங் பீரியடு பாரிஜாதம். இதெல்லாம் வருஷ கணக்கில் நமக்கு பயன் தரது. இந்த ட்ரம்மெல்லாம் பாருங்கள், செவுத்தோரம் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கம்மா. இது அப்படியே செவுத்தோரம், இந்த ட்ரம்மெல்லாம் செவுத்தோரம் வச்சுட்டேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப லாங் பீரியடு பலன் தரும். செம்பருத்திலாம் ஒன்று 4-5 வருஷமாக இருக்குது. இதில் பாருங்கள், எலுமிச்சையும் நான் செவுத்தோரம் வச்சுருக்கேன். ஏன்னா இது முள் ஐட்டம், முள் நம்மளை குத்தும். அத்திப்பழமும் செவுத்தோரம் வச்சிட்டோமா. இந்த மாடி படிக்கட்டு செவுத்தோரம் முழுக்க எல்லாமே செம்பருத்தி தான். இடையில அத்தி மரம், எலுமிச்சை மரம், பாரிஜாதம் இருக்குது. இது நீட்டாக அப்படியே செம்பருத்திம்மா. நீங்கள் பாருங்கள், செம்பருத்திலாம் கொஞ்சம் உயரமாக வளருவாங்கன்னு இவங்களை அழகாக அப்படியே நீட்டாக வச்சுட்டோமா. இதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான். சரிங்களா? ஆமாம், அரேஞ்ச்மெண்ட்டு தான். இந்த செம்பருத்திலாம் ஒரே இதை வச்சு இங்கே நடக்க இடம் கொடுத்துருக்கேன். நாம் இங்கே போய் தண்ணி ஊற்றுற மாதிரி. சரிங்களா? இங்கேருந்து போய் நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி வச்சுருக்கோம்மா. செவுத்தோரம் முழுக்க ட்ரம்மெல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். இது நமக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. இது எல்லாமே ட்ரம்மு தான். பாருங்கள், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு. லாஸ்ட் இயர் அவரைக்கொடி போட்டது. இது மட்டும் தனியாக இருக்குது. அதனால் நம்ம நடுவில் போக இங்கே இடம் விட்டுட்டு இதை இங்கே டப்பில் கத்திரி செடி வச்சுருக்கேன். கத்திரி, மிளகாய் இருக்குது. அப்படியே வாங்க. ஒரே டெரக்கோட்டாவாக வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது டெரக்கோட்டா. இதுவும் கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. டெரக்கோட்டா. இது ஒரு லைனுமா. டெரக்கோட்டாவில் எல்லாமே ஹைப்ரிட்டு செம்பருத்திமா. இது ஏன் நவுத்தி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் அப்படி போகிறதுக்காக நவுத்தி வச்சுருக்கேன். டெரக்கோட்டாவும் ஒரு அழகு தானே. பாருங்கள், தொட்டி அழகு பாருங்கள். டெரக்கோட்டா ஒரு லைனு. டெரக்கோட்டா முழுக்க ஹைப்ரிட் செம்பருத்திமா. ஒரு டெரக்கோட்டா தொட்டி 160, 160 ரூபா. இது ஒரு லைன் வச்சுருக்கேன். அடுத்து இப்படி வாங்க, இங்கே ஒரு லைன்மா. இது ஒரு செம்பருத்தி. இந்த கலர் செம்பருத்தி. இதே பாருங்கள், இந்த அழகுக்காக மஞ்சள் பூக்கள் இதெல்லாம் அழகுக்காக வைக்கிறது தான். சரிங்களா? 2வது, நம்ம உட்காரத்துக்கு மேலே கடப்பா கல் போட்டிருப்போம். அதுலேயும் நான் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு டப்பு. இதில் கத்திரி செடி தான் நிறையா இருக்குது. இது ஒரு குண்டுமல்லி, மிளகாய், சித்தரத்தை, அவரைக்காய். இது ஒரு பால் பாக்கெட் வேறு பாக்ஸுமா. இதில் கருந்துளசியும் இதுவும் வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே தோட்டம் வைக்கும்போது லைனாக வைக்கணுமா. ஒரே லைனாக வச்சா தான் நமக்கு போயிட்டு தண்ணி ஊற்ற முடியும். இது மட்டும் நான் எப்பொழுதும் ஒரு நாள் தண்ணி பிடிச்சி வச்சுருந்து ஊற்றுவேன். இப்போ சம்மர் நாள் இல்லை, அதனால் தண்ணி பிடிச்சி வச்சு ஊற்றுறதுனால முதல் நாளே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற்றுவேன். குண்டுமல்லி 2 வருஷம் தொட்டிமா. இது எல்லாமே குண்டுமல்லி.
பாருங்கள் பாருங்கள், இது எல்லாமே குண்டு மல்லிம்மா. அப்படியே நீட்டாக குண்டு மல்லி ஒரு ரோ, ஜாதி மல்லி ஒரு ரோ, செம்பருத்தி ஒரு ரோம்மா. இது ஃபுல்லாக குண்டு மல்லி தெரியுதுங்களா? வெள்ளை 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 வெள்ளையா ஜாதி மல்லி உயரமாக போகுது. இதை பாருங்கள், இதுவும் குண்டு மல்லி தான். இது வந்து காக்கட்டாமா. இந்த மாதிரி நம்ம தோட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது 2 சங்கு கொடி இருக்குது. இதை ஒட்டி வச்சுட்டேன். இந்த கடப்பா கொள்ளக்க ஒட்டி 2 சங்கு செடி வச்சுருக்கேன். வந்து ஃப்ரிட்ஜு பாக்ஸுமா. ஃப்ரிட்ஜு பாக்ஸ் வந்து நம்ம ஓரம் ஒதுங்க தான் வைக்கணும். இது எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். இதை நடுவில் வைக்க முடியுமா? அதனால் அந்த குண்டு மல்லிக்கு பக்கத்தில் டிஷ்யூ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வச்சிட்டோமா அந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு. ஓரமாக இருப்பாங்க. கத்திரி செடி, பாவை செடி, மிளகாய் செடி இருக்காங்க, சரிங்களா? இந்த பாருங்கள். இது ஒரு மூளை சந்து. இதுலேயும் வந்து வாட்டர் ஆப்பிள் வச்சுட்டோமா, ஸ்டார் ஃப்ரூட்டு. அதாவது நம்ம நடக்கவும் ஃப்ரீயாக இடம் இருக்கணும், செடிங்களும் இருக்கணும். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? ட்ரம்மெல்லாம் அப்படியே செவுத்தோரம் வச்சுட்டு ஒரு அடி போகிற மாதிரி வச்சிடணும். அடுத்து வந்து அடுத்த தொட்டி ஒரு லைனு. நம்ம போய் தண்ணி ஊற்றணும்ல, தண்ணி ஊற்றுறதுக்கு ஏதுவாக நாம் அடிக்க வச்சிடணும். அடுத்து இது ஒரு லைன் பாருங்கள், இந்த பக்கம். இது ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸுமா. இதில் கத்திரிக்காய், ஹைப்ரிட் செம்பருத்தி இருக்குது. அப்படியே வாங்க, அவரைக்கொடி, வள்ளிக்கிழங்கு கொடி, 7 டேஸு, செண்பக செடி. இது ஒரு லைனுமா, சரிங்களா? பாருங்கள், பொறுமையாக வேகமாக போகிறேன்னா இந்த கரும்பு வந்து நம்ம மேலே படும், சொன்னொன்னை தொட்டு. இதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டேன் பாருங்கம்மா. இது ஒரு ட்ரம்மில் தான், அதாவது நமக்கு வருஷ பலன் தரணும், நல்லா வளரணுன்னா அவங்கள ட்ரம்மில் போட்டுடணும், சரிங்களா? ட்ரம்மு ஆறு பெரிய குரோபேக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதில் வச்சிடலாம். இது முழுக்க ரோஜா செடி வச்சுருந்தேம்மா. இது முழுக்க 15 ரோஜா செடி வச்சுருந்தேன். ரோஜா செடியெலாம் வெயில் தாங்கலை, அதனால் அவங்கள பால்கனியில் இறக்கிட்டேன். இது பாருங்கள், போகன் வில்லா. நம்ம இதெல்லாம் ஒரு அழகு செடிமா. நம்மளை வரும்போதே வாங்கம்மான்னு கூப்பிடும். இதெல்லாம் ஒரு அழகு செடி, சரிங்களா? இப்படி தான் வந்து தோட்டத்தை அரேஞ்ச் பண்ணணும். வாங்க, ரோஜாக்களையும் காட்டு. இது பாருங்கள், நம்ம பால்கனி செவரு. இது முழுக்க ரோஜா வச்சுருக்கேன் பாரும்மா. ஏன்னா ரோஜாவுக்கு வந்து வெயில் தாங்கலை. இது வந்து ஆஃப் வெயில் டம்மா படம். ஒரு 12 மணி வரைக்கும் தான் இங்கே வெயில் வரும். அதனால் ரோஜாவெல்லாம் இந்த பக்கம் இப்படி அடிக்கிட்டோமா. நம்ம மாடியில் 4 பக்கம் செவுரு இருக்கும்ல, அதையும் விட்டு வைக்கல பாருங்கள். தக்காளி செடி, ரெயின் லில்லிலாம் அது மேலே வச்சிட்டோமா. ரெயின் லில்லிலாம் ஒரு பக்கமாக, சரிங்களா? ஏன்னா மழை வந்தால் மலர்றவங்க இவங்க. ரெயின் லில்லிலாம் ஒரு பக்கம். நம்ம தோட்டம் அரேஞ்ச் பண்ணணும். நான் தோட்டம் அரேஞ்ச் பண்ணுறதை விட தொட்டியும் டெரகோட்டா அழகாக வாங்கியிருக்கேன். தோட்டம் அரேஞ்செலாம் நம்ம பூச்செடிகளை ஒரு பக்கம் வைக்கலாம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஹைப்ரிட் செம்பருத்திலாம் ஒரு வரிசையில் வச்சுட்டோமா. இது ஃபுல்லாக ஹைப்ரிட் செம்பருத்தி. அது வந்து ஒத்த செம்பருத்திங்க. அப்படியே ஒத்த அடுக்கு, அந்த பக்கம் 2வது அடுக்கு. நம்ம அடுக்கும் போதே கொஞ்சம் கலை உணர்வோட கலர் கூட பார்த்து வைக்கலாம். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்ட சேனல்மா. இன்னும் என்கிட்ட கருவேப்பிலை, சீத்தா மரம், எலுமிச்சம், சாத்துக்கொடி, தோப்பு நெல்லி, அரிநெல்லிலாம் இருக்குமா. அது கீழே தோட்டத்தில் இருக்குது, சரிங்களா? என்னுடைய தோட்டமும் வந்து 4 நாளைக்கு முன்னே போட்டிருக்கேன் நான். நேற்று நைட்டு வந்து கருப்பிலையும் சீத்தா மரமும் ஷார்ட் போட்டிருக்கேன். என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். எப்படி ஒவ்வொரு பழமரம் வைக்கணும், பூச்செடி எப்படி வைக்கிறது, காய் செடி எப்படி வைக்கிறது அப்படின்லாம் டெமோ பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். நன்றிம்மா.